Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். இன்னைக்கு எங்க கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசியும் பருப்பும் சாதம் ரொம்ப சூப்பரா டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த அரிசி பருப்பு சாதம் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு ஃபுல் கப் அரிசி எடுத்திருக்கேன், புழுங்கல் அரிசி. இப்போ அதுக்கு அரை கப் துவரம் பருப்பும் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு 15 சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு, 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக சீரகம், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும்னா இன்னும் 2 மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் சேர்த்து அதை நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் நம்ம மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம இந்த அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் அரிசிக்கு நான் 2.5 கப் தண்ணி சேர்த்துவேன். இன்றைக்கி பருப்பும் சேர்த்துருக்கறனால மொத்தமாக 3.5 கப் தண்ணி இதுக்கு சேர்த்துருக்கேன். சாதம் கொஞ்சம் குழைவாக சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. இந்த டைமில் தண்ணி கொதித்து வரும்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுக்கலாம். நான் இதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரை அந்த மாதிரி ஏதாவது சூப்பராக கிறிஸ்பியாக ஏதாவது வச்சு சர்வ் பண்ணுவேன். இது ரொம்ப டேஸ்டியாக அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரிசியும் பருப்பும் அதில் சேர்த்து விட்டுடலாம். தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதித்து வருது. இந்த டைமில் இதுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அரிசியும் பருப்பும் ஓரளவுக்கு ஒன்று சேர்ந்து வரும்போது கடைசியாக நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே போட்டிங்கன்னா இது விசில் வரும்போது கரெக்டாக இருக்கும், இல்லைனா அடி பிடிச்சிரும். ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக அரிசியும் பருப்பும் சாதமும் ரொம்ப சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நெய் சேர்த்து நம்ம பரிமாறலாம். எங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ சூப்பரான அரிசியும் பருப்பும் சாதம் உருளைக்கிழங்கு ஃப்ரையோட ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.